வைகுண்ட ஏகாதசிக்கு திருநின்றவூரில் உள்ள பக்தர்கள் பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோங்க. 108 திவ்ய தேசத்தில் இது 58வது திவ்ய தேசமாக கருதப்படுதுங்க. இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த கோவில் திருவள்ளூருக்கு அருகில் உள்ள திருநின்றவூரில் இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தா ஏகப்பட்ட க்ரௌடுங்க. 2 லைன் 100 ரூபாய் டிக்கெட்டும் இருந்தது, ஃப்ரீ டிக்கெட்டும் இருந்ததுங்க. சரி, நம்ம ஃப்ரீ டிக்கெட்லேயே போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து போனோங்க. அந்த லைனு பார்த்தா போது ரொம்ப தூரங்க. ஏரி காத்த ராமர் சன்னதி வரைக்கும் போயிடுச்சுங்க, மெயின் ரோடுக்கு. அங்கேருந்து லைன் நின்று 11:30 மணிக்கு நாங்கள் லைன் நின்னோங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கே ஒரு வளம் வந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க, அவ்வளோ லைனு. அந்த லைன்லேயே நின்றுட்டு இப்போ 5 மணி நேரம் ஆச்சுங்க எம்பெருமானை வந்து சன்னதியை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆனால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்ததுங்க. எண்ணெய் பட்ட தயாரம்மா சன்னதி, எல்லா சன்னதியும் பார்த்துட்டு இதாங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் வைகுண்ட ஏகாதசி கோயிலுக்கு போனது. இது வரைக்கும் நாங்கள் போனது கிடையாது. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க. நீங்களே பாருங்கள், இந்த கூட்டத்தை பாருங்கள். இந்த லைன்லேயும் யார் வயசானவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து யாரும் எந்த கஷ்டமும் படாமல் எல்லோரும் லைன் நின்று தாங்க எல்லோரையும் வந்து பார்த்தாங்க. அங்கங்கே நிறைய மாடுங்களுக்கு அங்கங்கே இருக்கிற அவுத்திக்கீரையை வாங்கி மாடுங்களுக்கு நிறைய பக்தர்கள்லாம் கொடுத்தாங்க. இந்த கோயில் எங்கே சிறப்பு வாய்ந்ததுன்னா, குபேர பகவானும் சமுத்திரராஜன் வருண தேவர்களை வழிபடுறதா சொல்கிறாங்க. இந்த கோவிலில் எண்ணெய் பெற்ற தயாரமாக மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குதுங்க. இல்லாதது இந்த கோயிலில் மட்டும்தாங்க ஆதிசேஷனுக்கு தனி சந்நிதி இருக்குது. இந்த ஊரில் மட்டும் இல்லைங்க, எங்கேருந்தோ வில்லிவாக்கம், எங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க இந்த சன்னதியில். நீங்களும் வந்து இந்த கோயிலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருநின்றவூருக்கு நீங்கள் வந்து பாருங்கள். பஸ் வசதியும் இருக்குதுங்க, ட்ரெயின் வசதியும் இருக்குதுங்க. ட்ரெயின் இறங்குனா அவங்க ஷேர் ஆட்டோ எல்லா ஆட்டோ நிற்குதுங்க. நீங்கள் அங்கேருந்து ஏறி வந்தால் நேராக கோயில் சன்னதியே வந்து விட்டுருவாங்க. பூந்தமல்லிலேருந்து பக்கம் இருந்தால் பஸ்ஸில் வரங்களா இருந்தால் பூந்தமல்லி பக்கம் வந்தீங்கன்னா இந்த எண்ணெய் பட்ட தயாரம்மா சன்னதிக்கு பக்தவச்சல பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. நான் ஃபஸ்ட் டைம் தாங்க இந்த வைகுண்ட ஏகாதசி கலந்துக்கினேன். சாமியை கும்பிட்டு வெளியே வந்தவொடனே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் க்யூ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லைன் நின்று பிரசாதம் வாங்கிட்டு போகணுன்னு அதுக்கு ஒரு லைன் நின்று பிரசாதம் வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்தோங்க.